ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு 2 மினி ஆர்கனைசர் தான். இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ். இதில் வந்து 4 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இது கூடயே வந்து ஸ்பூன் கொடுத்துட்றாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 65 ருபீஸ். மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. நான் ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரிமைனிங் தேவைப்பட்டால் ஆர்டர் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு, பட் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. ஸ்பூன்ஸோட குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ப்ரொவிஷனுக்கும் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு வாங்கியிருந்தேன்னா, என்னோட வந்து எசென்ஷியல்ஸாக இருக்க பின்னு, ஸ்லைட் பின்னு, கிளிப்ஸு அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலான்னு வாங்கியிருந்தேன். நான் யூஸ்வலாக வந்து ஒரு கப்பில், வேஸ்ட் பவுலில் அந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து எனக்கு பார்க்கவே க்ளம்ஸியாக இருக்குது. ஸோ அதை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லி தான் நான் இந்த பாக்ஸை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து நம்ம ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் என்ன தேவையோ அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோன்னா, ஒரு பாக்ஸ் எடுத்தாலே நமக்கு வந்து எல்லாமே எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு பாக்ஸுக்கு மேலே ஒரு பாக்ஸ் வைக்கும்போது நமக்கு எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், மறுபடியும் வைக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம ரெடி ஆகும்போது மோஸ்ட்லி இது எல்லாமே எனக்கு தேவைப்படும். அதனால் நான் இது இப்படி போட்டிருக்கேன். இன்னொரு 2 பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அது வந்துச்சுன்னா அதில் என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் நான். இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, எசென்ஷியலாக இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. இது வந்து கிச்சனில் ப்ரொவிஷன், கடுகு, உளுத்தம்பருப்பு அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் மட்டும் என்னோடய ப்ரொவிஷனுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த மூடி வந்து ஹேர் டைட்டு அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நார்மலாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது லூஸாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். ஓப்பன் பண்ணும்போது மூடி பிடிச்சி எடுக்கும்போது ஸ்லிப்பாக வந்து சான்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு பேரட் லேடர் தான். இது நியர்பை ஷாப்பில் தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து கிளிப்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்னு வாங்கியிருந்தேன். என்கிட்ட இந்த மாதிரி நிறைய கிளிப்ஸ் இருக்கும். அது வந்து அங்கங்கே மறந்துடுவேன், எங்கேயா பவுலில் போட்டு வைப்பேன், இல்லை மிஸ் ஆகிடும், இல்லை ட்ராயரில் போட்டு வைப்பேன், மறுபடியும் அது எங்கே வச்சேன்னு எனக்கே தெரியாது. ஸோ நான் ரீசெண்டாக வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னா, இந்த பேரட் லேடரில் வந்து ஹேங் பண்ணி என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் ஒரு ஹூக் போட்டு நான் அங்கேயே ஹேங் பண்ணிடுறேன். ஸோ அதனால் வந்து நான் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் ஈஸியாக இருக்குது. எனக்கு வெளியிலேயே அப்படியே ஹேண்டியாக இருக்கிறதால அப்படியே எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படியே அதில் ஹேங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய கிளிப்ஸ் வந்து தொலைகிறது இல்லை. அந்த ஹூக்கு இதில் ஜஸ்ட்டு நான் இப்படி ஹேங் பண்ணி வச்சுட்டேன்னா எப்போ வேணுமோ அப்போ எடுத்துக்கிறேன். வேணான்னும் போது மறுபடியும் அதிலே வச்சிடுறேன். இந்த நைட் டைமில் நம்ம கிளிப்பை ரிமூவ் பண்ணும்போது அதுக்கு ஒரு பாக்ஸ் வைக்காமல் அங்கங்கே வச்சுட்டு தான் வந்து அந்த கிளிப்ஸ் வந்து மிஸ் ஆகிடும். மோஸ்ட்லி நான் என்ன பண்ணுவேன்னா, பெட்டுக்கு பில்லோ கிட்ட வைப்பேன். அது என்ன ஆகும், சம்டைம் எங்கள் ஹஸ்பண்ட் இல்லை என் பாப்பா எதாவது பண்ணும்போது உடஞ்சிரும், இல்லைனா அது பெட்டுக்கு வந்து பின்னாடி விழுந்துடும். மறுபடியும் அது பெருக்கும் போது எடுக்கிற மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப்.